இந்த விஷயத்தை நான் பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அவையார் யார்கிட்ட போய் பண்ணாங்க? விநாயகர் பெருமாள்கிட்ட போய் பாடினாங்க. அவங்க எவ்வளவுதான் தமிழ்ல கவி தெரிஞ்சிருந்தாலும் விநாயகர் பெருமாள்கிட்ட போய் தமிழை தான் கேட்டாங்கல்ல. என்னதான் கவி பாடி இருந்தாலும் விநாயகர் போய் தமிழை கூடுன்னு கேட்டாங்க அப்படின்னு நீ உன்னுடைய விளக்கம் சொல்ல வர. உன்னுடைய சார்பில் நீங்க ஒரு கவி சொல்லி விளக்கத்தை சொன்னீங்க. தவத்தை ஒருவர் தான் பண்ணணும், தமிழை இருவர் தான் பேசணும், அப்பதான் தமிழுக்கே பெருமை அழகு. அப்ப நீங்க ஒரு கவி பேசும்போது நான் ஒரு கவி பேசி ஒரு கவியை சொல்லி நான் விளக்கம் சொல் இந்த கையில ஒரு கவியை சொல்லி விளக்கம் சொல்லும்போது நீங்க ஏதாவது ஒரு கவியை சொல்லி விளக்கம் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும்ல. சரி, நீ மியான் பேசுறிய என்ன காரணம்? நான் எவ்வளவு சத்தமா பேசுறேன்? சாப்பிடலையா? பெரிய விருந்து வச்சிருந்தேன். விருந்து வச்சு அதில் எல்லாருக்கும் சாப்பாடு விட்டு உனக்கு சாப்பாடு விட மாட்டாங்களா? என்ன நீ அப்படி நான் ஒன்று பேசணுன்னா நீ பேசணுங்கிறதுக்கு பேசலமா? அதாவது தவறு. அப்படி இல்லை அப்படி பேசக்கூடாது. அது வாய் வாயா பேசுறது. ஏன் சத்தமா பேசல? ஏன் சத்தமா பேசல? ஏன் பேசல? உங்க ஊர் உடப்பம்பட்டியா இருந்தா பேசியிருப்பாய. நம்ம உள்ளூருக்கு வந்திருக்காரு, இவரை போய் மிரட்டிக்கிட்டு அவர் பயந்தாலும் பயந்துருவாரு அப்படின்னு அந்த அம்மா அடக்கமா. சரி, இப்ப நான் ஒரு கவி பேசுனாலும் நீங்களும் பேசுறீங்க. நீங்க அப்படி எத்தனை கவி பேசுவீங்க? நீங்க எத்தனை கவி? ஒரு 100 பேசுவேன்னு வச்சுக்கவே. நான் 101வது ஒரு கவி பேசி ஜெயிச்சிடுவேன். ஜெயிச்சிருவேன் மட்டும் சொல்லாமா, நீ 101 நீ பேசி முடிச்சாதான் ஜெயிக்கிறதா அர்த்தம். 100 கவி பேசுனீங்க, நான் 101வது கவி பேசி ஜெயிச்சிடுவேன் தான் சொல்றேன். மைக் அந்த பக்கம் நின்னு பேசியா? மைக் இந்த இருக்குல்ல. சரிங்க. மைக் ஏனே இருக்குது, அங்கே நின்னு பேசு. சரி, நான் ஒரு 500 நான் பேசுறேன்னு வச்சுக்கவே. நான் 501வது ஒரு கவி பேசி நான் ஜெயிச்சிடுவேன். ஜெயிப்பேன்னு சொல்லாத மங்கரே தானே. நீங்க 500 கவி தான் பேசுறீங்க, நான் 501வது ஒரு கவி பேசல. அப்ப அந்த இடத்துல யார் ஜெயிச்சது? நான் தானே ஜெயிச்சேன். 500 பெருசா 501 பெருசா? கேளுங்கப்பா. 501 பெருசுதாங்க. 501 அனுப்புறதுல 1000 கூட நான் பேசுவேங்கிறேன். நான் 1001வது ஒரு குரல் பேசி ஜெயிப்பேன்னு சொல்றேன். சே, இங்க இது பேரு தலக்கணங்கிறது. தலக்கணம் இல்ல சாமி, தன்னம்பிக்கை. எதுல எதுல? நீங்க ஏன் மேல எனக்கு இருக்க தன்னம்பிக்கைன்னு சொல்றேன். நீ ஜெயிச்சிரோன்னு தன்னம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒருவேளை நான் விட்டு கொடுத்து போயிட்டேனா? ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? பயப்படுறீங்களா? ஐயய்ய, அப்புறம் ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? புடிஞ்சா பேசி பாருங்க. எதுக்கு விட்டு கொடுத்து போறீங்க? இல்ல எனக்கு எது ஒண்ணு தெரியாம வந்திருக்கேனா? எல்லா மாடுமே பாயாதுன்னு நினைச்சு பிடிக்க கூடாது. எல்லா மாடு பழக்கணும் திரும்பும். அப்படியா? இங்க பாரு, அரும்பு கோணிடி அதுமணம் குன்றுமோ, கரும்பு கோணியில் பட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் அதற்கு கென்சோம் சொன்னான்ல. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனார் குவேன் செய்த மண்பாண்ட ஓடடான்னு சொன்னாங்கல்ல. ஏமா என்ன பேச்சல போச்சா? வாடா பாடாங்கற. நான் எங்க வாடா போடான்னு பேசினேன்? இப்பதான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாங்கற நீ. அது கவி சாமி. இதுக்கெல்லாம் நீங்க கோவப்பட்டீங்கன்னா அப்ப நீங்க ஏன் மேல நியாயமா கோவப்படக்கூடாது. இந்த கவி எழுதினார் பாத்தீங்களா, அவங்க மேலதான் நீங்க கோவப்படணும். இல்ல ஏன் மேல தப்பு இருக்காப்பா? அது குத்தம் உள்ள மனுஷாமா குரு இருக்கும். விந்து நாதமடி மெய்யாக வந்ததடி, 5 பெரும்புதம் அதனிடமானதடி என்னடின்னல்ல. நீங்க வாடி பொடின்னு பேசுறீங்க. இப்ப நான் இப்ப வாடி பொடின்னு பேசுறேன். இப்பதான் விந்து நாதமடின்னு பேசுனீங்களே. இங்க பாரு, இது கவி. நீ அப்படி கோவப்படுறதா நியாயமா இருந்தா நீ எழுதுனோன்றதே போய் கோவப்படணும். ஏங்கிட்ட நீ என்னம்மா நீ பேசுனா மட்டும் ஏத்துக்கணும். 8 லட்சணமே யமனியரும் பரிய வட்டில் பெரியம்மை வாகனமே கூரையிலா விட குலராமன் தூதுவனே யாரடா கேக்குற ஆரா கீரையடா. இல்லம்மா, இது உனக்கு சவுடால்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மேடையில ஒரு மரியாதை தெரியாத பிள்ளையா இருக்க நீ. இதுல என்ன தப்பா சொல்லிட்டே இருங்க. நான் பேசும்போது வேற கவியே தெரியாது உனக்கு. இந்த கவில என்ன குறை? என்ன குறையா? அடி சண்டாளி சுற்பனங்கை தாடவிப்பல் வடிவு கொண்டாலும் பெண்ணென்று கொண்டாயி தொண்டர் செருப்படிதான் செல்லாமல் சொல்ல நெருப்புல வீழ்ந்ததை நேரிட்டானே. தண்ணீரும் காவேரியே பார்வேந்தன் சோழனை மண்ணாவது சோழ மண்டலமே பெண்ணாவாய் அன்பு சிலம்பி அளவிந்து தானியம் செம்போ சிலம்பு சிலம்பு. சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியே மறந்துவிட்டால் சொரனைகளை சுருக்கென்று சொல்லடி படுவார்தாம் என்னென்ன. குமிதமட்ட குலவர் கூத்துற திண்ணமட்ட திரையும் பிள்ளைகள் துமித ஊர்புக வானவர் துள்ளினர் அமுதமண்ணு மிழ்மழும் ஆசையால் சொல்லி செய்வார் சிறியா சொல்லாமலை செய்வார் இவரியா சொல்லியும் செய்யா கைவரே நல்ல குலமாலை வேர்க்கனாய் பலாமாவை பாதிரை பார்னானே. விரகர் இருவர்கள் பொழுந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிர வேண்டும், பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கூறும் கூற்று நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாம் மேலத்தில் பட்டுருமும் கோல் பஞ்சை பயாது நெற்றில் மண்ணை கூட வரை பசுமரத்தின் ஆணி வெறுக்கிடக்கும் கருங்காலி கட்டைக்கு வானானா கோடாலி இருங்கதலி தண்டுக்கும் நாளும் பெரும் காணில் காரிருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்ற நீரிரவு துஞ்சாது என் கண்ணே. என்ன நிப்பாட்டிட்டீங்க? என்னமா பார்க்க கூடாதாமா? என்ன நிப்பாட்டி நினைக்கிற? பார்க்க கூடாதா? நான் ஏன் நிப்பாட்டினா அது ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் பேசலாம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த நாடகத்தை எழுதினாரே தவத்திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொல்ல வரீங்க அதானே? எனக்கு தெரியும், பேசுங்க. தெரியாத பேசுங்க, தெரிஞ்சதை பேசிக்கிட்டு அப்படி சொல்லுங்கப்பா.
அவர் எப்ப பிறந்தாருன்னா 1867ஆம் ஆண்டு பிறந்தாருன்னு சொல்ல வரீங்க அதானே? எனக்கு தெரியும் சாமி, நீங்க பேசுங்க. ஏமா நான் சொல்ல வர்றேன், நீ அது எனக்கு தெரியும், பேசுங்க. ஏமா எல்லாத்தையும் நீ சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவர் எப்படிமா பேர் வாங்குறது? அப்பா அதான் எனக்கு தெரியுமேப்பா, அதுக்கு சொல்றாங்க. எந்த ஊர்ல பிறந்தாருன்னா தூத்துக்குடி மாவட்டம் தட்டைப்பாறையில பிறந்தாங்க, அதானே சொல்ல வரீங்க? எனக்கு தெரியும், பேசுங்க. இல்ல நீங்க புதுக்கோட்டை மாவட்டம்னு வேணா பேசி பாருங்களே. அவர் எந்த ஆண்டு மறைந்தாருன்னா 1922ஆம் ஆண்டு மறைந்தாரு, அதானே சொல்ல வரீங்க? எனக்கு தெரியும், நீங்க பேசுங்க. ஏமா நான் தான் பேசுறேன், நான் பேசுறேன். அதான் எனக்கு தெரியும் சொல்றேன்ல, வேற ஏதோ பேசுங்க. இதான் தீட்டின கட்டையில பதம் பாக்குறது. வெட்டனவை மெத்தனவை வெள்ளலாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சல் பெயாது நெற்றுவரை கூட அவரை பசுமரத்தின் ஆணி வரை கிடைக்கும். ஆலியான் பள்ளியணி அவன் கிடைந்த வாலிபரின் மணித்தாம்பே ஊழியான் பூனை புறமறுத்த பொற்சிலையில் பூட்டு வித்த நானே அகல நட. 5லே 1 பெற்றான் 5லே 1 தாவி 5லே 1 ஆரியர் காகியேகி 5லே 1 பெற்று அனங்கை நயனாரில் 5லே 1 வைத்து அம்மன் ஆஞ்சநேய பெருமான் மங்கையர் பாகல் மார்பில் அணியாரமே பொங்கடல் கடைந்த பொற்கயிறே திங்களையும் சிறியதன் மேலூரும் தெய்வ திருநானே ஏறிய பாம்பை இறங்கு உந்தன் சங்கு செயலி ரொண்டொண்டொண்டொண்டொண்டொண்டங்க கோபுர தக 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 கற்பூர வாசகனும் கொண்டுமே நோக்கும் தண்டபாணி தெய்வமே நானே பாடை சுமந்த பலவரை பங்கக்கின் வீடு கிடந்தவங்க மல்லனே ஈரமதில் செஞ்சுடையான் புனுதுரு ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நட. கற்பூர பாத்தி கட்டி அசூரியர் போட்டு கமல் நீர் பாய்ச்சி பொற்புற வள்ளி நீ விதைத்தாலும் அதன் குணத்தை பொருந்த காட்டும் சொற்பதற்கு அறிவதே அற்புத வாராத கவக்கணுமே மேலாக நடக்குமப்பா நானே. கற்றது கைமண் அளவு கல்லாதது உள்ளகளவு உற்ற கலைமடந்தை இன்னும் ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும். அதாவது மண்டக்கணம் வரக்கூடாதான் அந்த அம்மா சொல்றது. கற்றது கைமண் அளவு உங்களுக்கு தண்டார் விடலை தாயிரைப்பதாய் முன்னணிகி தாமரை கை சென்றால வல்லுவங்களுள் பற்றி திண்டாளாச்சில் வண்டார் குழல் மரகசிய மனங்குளைய கொண்டோர் இருப்ப நெறிக்கொண்டால் அந்த கொடியாலே பேச எட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கு குளங்கன்று கூறுவாள் நாவில் வழங்கோசை வையம் பெற. கரி ஒரு திங்கள் ஆறும் காணவன் 3 நாளும் இருதை புட்டினாகும் இன்று உன்னை இறைதென்றே விருதல் வேடங்கள் விழுகுதை நிரம்ப கவி நரியனார் பட்டவாடு நாளையோ படுவார் மாதை என்று சொன்னார்களே. மற்கொண்டு தின்பேத்தான் மாநகரட்டு இங்கு வந்தேன் சொற்கொண்ட பாவின் சுரையங்களை விற்கொண்டு பிறைக்கும் வேலை தரும் கூலி நெற்கொண்டு போவளவும் இல்லாயோ நெடுஞ்சு எட்டடி நோவ எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மரகசிய கொட்டி கிழங்கு ஒருவா நாவில் வழங்கோசை வையம் பெறும் சொன்னாலே. மோதிய வெதிர் குறுமலை நீதிமன்ற நேரியர் குறுமலை மாதர் கற்புடைய மங்கையர் குறுமலை மாதமும் மாறி. ஏமா என்ன இனிமேலாவது ஏதாவது ஒரு புராண கதைகளை பேசி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறேன். இல்ல பேசலாம், முதல்ல கவியை பேசுங்க. இந்த சங்கரனுடைய பாடலை கண்டிப்பா பாடணுமா, அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சங்கராசுடைய பாடலை பாடுறதுக்காக அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கவியவே தொட்டு இவரால பேச முடியல, இவர் போய் கதையை நடத்துறாராம், இதுவே தெரியலன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. அப்படி நீ நினைச்சியா? அப்படி நினைச்சி அவர் சொல்றாரு, அப்படி நினைச்சவன் சொல்றாரு. நீ காணாமல் வேணுதலா கத்தலாம் ஆனா கற்றாமல் கோணாமல் வாய்திருக்க கூடாது. நான் அவர் பேச்சு பேச்சன் பெருமொழி வந்த கீச்சு கிச்சன் கிளி நிலை எப்படி அப்படின்னு சொன்னார்கள். அரிசி விட்டு அதனர் கோர்மலை வரிசை தப்பே மன்னர் கோர்மலை புருஷனை கொன்ற புயர் கோர்மலை வருடமும் மாறி காண கண்கூசுந்த கையெடுக்க நானு என்றது மானொக்க வாய்திருக்க மறைக்கிறது வீணுக்கு என்னமில்லா பற்றி ஐயோ அன்பிலாட்டு அமுதை பொண்ணு சொன்னானே. அவத்திற்கு உதவா பிள்ளை அரும்பசிக்கு உதவா அண்ணம் தாகத்தை தீரா தண்ணீர் தத்திரை மரியா பெண்டின் கோவத்தை அடக்கா வேந்தன் குறுமல்லி கொள்ளா சிடர் பாவத்தை தீரா தீர்த்த பயனில்லை இவை ஏழும் சித்திரமகை பழக்கு செந்தமல நாப்பழக்கு வைத்தொரு நிமிடப்பழக்கம் நித்தம் நடைய நடைப்பழக்கு நட்புந்தையும் கொடியும் பிறவிக்கூடும் என்று சொன்னார்கள். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தோர்வாய் உமை பங்கன் திரு ஆழவாயின் திருநீர் பையூருளே பிறந்து பாடூரிலே வளர்ந்து மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ ஏன் அந்த மெய்யூர் ஓவதற்கு வேதாந்தம் நீ பையூர் மெய்யூரும் பாழ முடியாது. என்னவா குர்ரு நிக்கிற? என்ன என்னைய பேசுங்கிற இப்ப என்ன நிக்கிற? என்ன அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஊர்ல கூட்டியாட்டு நம்மளே அசிங்கப்படுத்த. சரி முதல்ல ஒரு கவி சொன்னி, என்ன கவி? முதல்ல ஒரு கவி சொன்னீங்க. இருங்க நான் பேசும்போது இங்க தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன திரும்ப கேக்குறீங்க? நீங்க கேக்குறீங்க என்ன பேசும்போது என்ன பேசுறாங்கன்னு கவனமா இருக்கணும், புரியுதா? கவனமா இல்லாம அவன் திருப்பி கேக்குறேன். என்ன கவினா அத சொல்லுமா. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்து ஒரு வாய் உமை பங்கன் திரு ஆழவாயின் திருநீரின் பண்ணே. இதுல என்ன உங்களுக்கு? இந்த இதுல என்ன உங்களுக்கு நொதுல என்ன உங்களுக்கு? யாரு இந்த சவுடால எதுக்கு நீங்க இவ்ளோ கோபப்படுறீங்க? எங்க சாமி எதுக்கு நீங்க இப்படி கோபப்படுறீங்க? இல்ல இதுல என்ன உனக்கு அதுல என்ன? இல்ல இதுக்கு முன்னாடி இவ்ளோ கவி பேசினேனே, இதுக்கெல்லாம் நீங்க இப்ப நிறுத்தல, திரும்ப இந்த கவியை சொல்லுன்னு சொல்லல. இல்ல இந்த கவியை நிறுத்துன்னு சொல்றீங்க, திரும்ப கேக்குறீங்க, அதுல இதுல என்ன குறை இருக்குன்னு கேக்குறேன். இது எதை பற்றி பாடப்படுது? திருநீரை பற்றி. நீ நெத்தில என்ன போட்டுக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்னது பார்த்தா எப்படி தெரியுது? என்னமோ பேச்ச ஆரம்பத்துல பார்த்தா எப்படி தெரியுது? தெரியலையா அதுவா இதுவான்னு கேக்குறேன். என்னதுன்னா உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்கான்னு கேக்குறாங்க. பக்கத்துலயே நிக்கிறேன். இந்தாருங்க உன் நெத்தில இருக்கு தெரியாம கேக்குறேன். நெத்தில என்ன போடுறதுன்னா சொல்லுமா, பதில் சொல்லுமா. பட்டை போட்டுறீங்க.
பட்டைக்கு சொந்தக்கார் யார்? பட்டைக்கு சொந்தக்காரர் எம்பெருமான் சிவபெருமான். என்ன பட்டைக்கு பேர் என்ன? பதி பசு பாசம்ங்கிற முப்பட்டையை போட்டிருக்கேன். சிவபெருமான் தானே சொன்னேன். சிவபெருமானை போட்டி பாடுற எத்தனை பேர்? 63 பேர். 63 பேரை நம்ம என்ன சொல்றோம்? 63 நாயன்மார்கள்னு சொல்றோம். இருங்க என்ன நீங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே போறீங்க. நான் பாட்டு கேள்வி கேட்காம நீ பாட்டு கேள்வி கேட்டுட்டு போறியா? நீங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே போறீங்க, நான் பதில் சொல்லிட்டே வரேனே. இப்ப பயப்படுறியா நீ? என்ன கேள்வி கேட்டோம்னா கேள்வி கேட்டா சரி கேளுங்க. 63 பேரை என்ன சொல்றோம்? 63 நாயன்மார்கள்னு சொல்றோம். 63 நாயன்மார் அடங்கிய புத்தகத்து பேர். பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். சேக்கிழாரோட இயற்பெயர் அருள்மொழி தேவர். நிறுத்துங்க. என்னது? நிறுத்துங்க. ஏன் நீங்க என்ன நெத்தில போட்டிருக்கீங்க? நேர்மா நான் கேட்டது மட்டும் நீ பதில் சொன்னா நான் பேசி முடிக்கவே இல்லையே. இருங்க, நீங்க என்ன நெத்தில போட்டிருக்கீங்க? நான் கேட்ட முடிக்கலன்னு இருக்கேன். தெரியாம போட்டுட்டு வந்தாரு விடுமா. இல்ல நீங்க என்கிட்ட பட்டைய பத்தி கேட்டீங்க. இப்போ உங்கள்ட்ட நீங்க என்ன நெத்தில போட்டிருக்கீங்க கேட்டா சொல்லணும்ல. ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா? பார்த்தா தெரியுதுல்ல. இப்போ உனக்கு எப்படி கேட்ட? நீங்க என்ன நெத்தில போட்டிருக்கீங்க? நீ பார்த்தா தெரியுதா இல்லையா பட்டி என்ன போட்டுக்கினே? தெரிஞ்சனால தான் கேக்குறாங்க, சொல்லுங்க. இப்போ எவ்வளவு நீ சீக்கிரமா சொன்னே, நீ வந்து என்ன பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்ல. ராமம் போட்டுருக்கேன். ராம போட்டுறீங்க. ராமத்துக்கு பேர் என்ன? ராமத்துக்கு பேர் வந்து அத்தன்மால் பிரம்மா. சொந்தக்காரர்? ராமத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு போட்டு பாண்டவங்க எத்தனை பேரு? நான் உன்கிட்ட கேட்டேன், அதுக்காக நீ என்கிட்ட திருப்பி கேக்குறியா? அதெல்லாம் நீங்க பேச வேணாம், பதில் மட்டும் சொல்லுங்க. யோசிக்க விடுமா, நீ பட்டு கேட்டா எப்படிமா சொல்றது? இந்த மண்ணுடைய பெருமை அப்படி இருந்தா அதெல்லாம் அவனுக்கு கேட்கணும். நீங்க பதில் முடிச்சேன் என்ன சவுடால்? ஆமா, கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. 12 ஆழ்வார்கள் பேரு. 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் அடங்கிய புத்தகம் பேர் என்ன? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் எழுதியவர் யார்? நாதமுனி. நாதமுனி. அவருக்கு இயற்பெயர் என்ன? யாரு? நாதமுனி. இந்த 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார் இருக்காங்களே. 12 ஆழ்வார்கள் பேர் என்ன? நீ என்னமா கேக்குற கிறுக்கு மாதிரி? நான் உன்கிட்ட கேட்டேன் 63 நாயன்மார் கேட்டேன். நீ என்ன தொட்டா நீ வாட்டு தொட்டு போயிட்டே. என்னது? நான் கேட்ட கேள்வியை தான் திரும்ப வள்ளி கேக்குற, நீங்க சட்டை இருக்கா? இருமா, நான் உன்கிட்ட இருமா பொறுமாலாம் பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. யோசிக்க விடுமா. ஊட பூந்தியனா? இல்லம்மா, நான் உன்கிட்ட 63 நாயன்மார் பேர் கேட்டேனானே. அதெல்லாம் இங்க பேசாதீங்க, கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க, புரியுதா? என்ன சொல்றேன் புரியுதா இல்லையா? 12 ஆழ்வார்கள் பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் அதெல்லாம் தவறுமா. நான் 63 நாயன்மார் பேர் கேட்டாங்க. அரங்கேற்றத்துல பிரச்சனையா? இப்பவே வா. இல்ல பேர் கேட்டேனானே கேட்டேன். ஒன்று நான் கேட்டேன் 63 நாயன்மார் பேர் சொன்னேன். என்னமா கேட்ட? 12 ஆழ்வார்கள் பேர். 12 ஆழ்வார்கள் பேர் தான் கேட்டேன். அப்படிலாம் கேட்க கூடாது, தெரிஞ்சா நேரம் சொல்லி இருக்க மாட்டாரா? சும்மா ஒரு மரியாதை இல்லாம. எனக்கு வேணா இங்க இல்ல, கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன் பெங்களூர்ல இருந்து. பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், பெரிய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், மதுரகை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார். 12 ஆழ்வார்கள். முதல் மூத்த ஆழ்வார்கள் யார சொல்றோம்? நீ ஓ நோக்குது எல்லாம் பேசாதீங்க, முதல்ல கை நீட்டி பேசாதீங்க, புரியுதா? கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கும்போது நான் எவ்வளவு அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கேன். கை நீட்டி பேசாங்கறீங்க. கொன்னோட யார பேச கை நீட்டி? கை நீட்டி பேசானே யார பாத்து கேக்குற? இவர் மட்டும் நம்ம கேள்வி கேட்கும்போது அமைதியா பதில் சொல்லணுமா? நம்ம கேள்வி கேட்டா இவருக்கு கோவம் வருது. கோவம். கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க முதல்ல. முதல் மூத்த ஆழ்வார்கள் யார சொல்றோம்? இல்லம்மா, நான் உங்க ஊருக்கு வந்திருக்கேன், நீ சவுடால் பேசுறியா? இல்ல பூரா சொந்தக்காரங்களா இருக்காங்களே நம்மளே தான். இல்ல நாய் அடிக்கிறதுனா படக்குன்னு அடிக்க மாட்டா, வயிறு நிறைய சோறு போட்டு. ஐயா, ஒரு நேரத்துக்கு ஒரு வசனம் தயார் பண்ணீங்களே, இப்படி வயிறு நிறைய சோறு கொடுத்து அடிப்பார். முதல் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? கச்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சியிலே பிறந்த ஒரு பையன். மலர்ல பிறக்குறாங்க. தாமரை மலர்ல பிறந்தார். பூதத்தாழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? திருக்கட மலலை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்திலே. எந்த மலர்ல? எனக்கு குறைச்சுங்க கொஞ்சம், எனக்கு மட்டும் குறைங்க. திருக்கட மலலை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரத்திலே பிறந்தார். பேயாழ்வார் எந்த ஊர்ல பிறக்குறாங்க? யாரு? பேயாழ்வார். என்ன கொஞ்சம் குறைச்சிருக்கேன், விசில் வருது மாதிரி இருக்குங்களா? திருமயிலை என்று சொல்லக்கூடிய மயிலாப்பூரிலே பிறந்தார். எந்த மலர்ல பிறக்குறாங்க? செவ்வரளி மலரிலே பிறந்தார். போதுமா என்ன வேணுமா? நான் கேட்பேன். நீங்க பாருங்க, நான் கேள்வி கேட்பேன், கேக்குறப்ப நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருங்க. என்னைய தயாரா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ ஆளே கிடையாது. நான் உன்னை பாவம் யாரு? இது 63 நாயன்மார் சொன்னேன்ல, 63 நாயன்மார்கள் பேர் சொல்லு. நீ பேர் நான் என்ன சொல்ல வரேன்னா, 63 இருங்க சுவாமி இருங்க. நீங்க என்கிட்ட பட்டைய பத்தி கேட்டீங்களா? அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட ராமத்தை பத்தி கேட்டேனா? நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு மத்தத பேசுங்க. மத்தத பேசணும். நீ என்ன எனக்கு எழுதி கொடுக்குறியா? இத பேசுங்க அதை பேசுங்க. நீ எனக்கு வச்ச சட்டம் கிடையாது. 63 நாயன்மார் பேர் சொன்னா பேர் சொல்லு முதல்ல. நீங்க வச்ச சட்டம் நான் வச்ச சட்டம். உன் கேள்வி முடிஞ்சிருச்சு. இது ஏன் தெரியும்? தெரியும்ல, அப்ப சொல்ல முடியாது. சபாஷ்ரா இந்தர்மா தெரியும்.
தெரியும்னு சொல்லி சொல்ல முடியாம என்னங்க அர்த்தம்? தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, தெரியும் சொல்ல முடியாம என்னமா அர்த்தம்? அதான் தெரியும். எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. ஏமா அது என்னம்மா தெரியும் அது சொல்ல முடியாது அது என்னம்மா? தெரியும்னு சொல்ற அப்புறம் சொல்ல முடியாது என்ன அர்த்தம்? அவர் என்ன நாரதரா உங்க வீட்டு வேலைக்காரரா? ஐயா ஐயா தெரியும்னா சொல்ல அப்படியா? ஒருவேளை நான் சொல்ல வச்சிட்டேனா உன்னைய? நான் தான் சொல்ல முடியாதுங்கறல்ல. நான் சொல்ல வச்சிட்டேனா? சரி முடிஞ்சா சொல்ல வைங்க. ஓ வேலை பண்ணி போடா. அவரே ஏற்கனவே கடுப்புல இருக்காரு. அண்ணங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏற்கனவே கோவத்துல இருக்கு நீ விடா. மறுபடியும் என்ன? சொல்ல வைக்க முடியாது. இந்த உலகத்துல என்ன சொல்றோம்னா ஒன்றுக்கு ஒரு பெருமையை சேர்க்கலாம். என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்வாங்க. இப்ப இரண்டு மரபுகள் எது சொல்றோம்? தாய் வழி தந்தை வழி. முச்சுடர்னு எது சொல்றோம்? சூரியன் சந்திரன் அக்னி. 4 வேதங்கள். ரிக் யஜுர் சாம அதர்வன. 5 பூதங்கள். நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகாயம். 6 சாஸ்திரம். மந்திரம் யாகனம் சந்தோபனிஷத்து வேதம் புராணம் மனு. 7 ரிஷிகள் யாரு? அத்ரி ஆங்கரசர் கௌதம சமத்கினி பரத்வாச வசிஷ்டர் விசுமித்திரர். அஷ்டமா சித்துக்கள். அனிமா மகிமா கரிமா லகிமா பிராத்தி பிரகாமியம் ஈசுதுவம். 9 கிரகங்கள். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது. 10 அவதாரம். மச்சா கூர்மா வராக வாமன நரசிம்மா பரசுராம ராம பலராம கண்ணா கல்கி. 11 ருத்ரர்கள். மகாதேவன் அரண் ருத்ரன் சகந்தன் நீலலோகிதான் ஈசானன் விஜயன் வீமதேவன் பபோர்பலி காபாலி சௌமியன். 12 ராசிகள். மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷ் குமரம் கும்பம் மீனம். 15 திதி என்னென்ன? பிரதமை துதிய திருதிய சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை. 16 செல்வங்கள் எதை சொல்றாங்க? புகழ் கல்வி வள்ளி வெற்றி நன்மக்கள் பொன் நல்ல நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள். 18 புராணங்கள் என்னென்ன? மச்ச குர்ம வராக வைணவம் சைவம் லிங்க படிங்கம் நாரதம் காரடம் வர்த்தம் கரணே மாக்னேயம் ஆக்னேய பிரம்மாண்டம் பத்மம். 20 நட்சத்திரம் என்ன சொல்றோம்? அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சிறுசம் துராதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் பகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 32 தர்மங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுங்க? ஆதுலர் சாலை ஓதுவார் கொணவு பசுக்காத்தல் சிறை சோறு பிறர் குயிர் மிட்டல் பிறமக விருத்தல் ஐயமுடுதல் தாமப்பள்ளி அரவைப்பின சுடுதல் நோய் மருந்து பஞ்சாங்க முதல் கூபங்குளத்தல் மார்க்க வண்டம் கட்டுதல் நித்திய தர்மம் கெங்காஸ்தானம் அன்னதானம் வஸ்திரதானம் பூதானம் கோதானம் சொர்ணதானம் தேவாலயம் பிரம்மாலயம் கட்டுதல் அன்னசாலை வைத்தல் பூஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் யாகம் செய்தல் யக்கியம் செய்தல். சந்தோஷமா கேளுங்க. ஒருவேளை வரிசையில் அது கைதட்ட வேண்டியது. ஏன்னா இவ்வளவு மனப்பாடம் பண்ணி சொல்றதுங்கிறது முதல் மேடையிலே கஷ்டமான விஷயம் தான். அதனால உனக்கு சந்தோஷ வாழ்த்துக்கள். சரி, அடிப்படை கீழே அஸ்திவாரம் பலமா இருந்தா தான் கட்டணம் ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த வகையில் அவங்க வாத்தியார் நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க பயப்படாம பேசுங்க. அப்படியா? அப்படின்னா 56 தேசம் சொல்லி பார்ப்போம். 56 தேசம். அன்னிகம் அருணம் அவந்தி ஆடம் யவனம் ஏட்டையும் கரிசுகள் மிங்கம் கன்னடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குந்தலம் குவிந்தம் கூச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொள்ளலம் கோசலம் சகம் சவ்விரம் சாலவம் சிங்களம் சிந்து சீனம் சோரசீனம் சோழகம் திராவிடம் தெங்கடம் நுடத்தம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பாண்டியம் புலிதம் போடம் மகதம் மச்சம் மலையாளம் வங்கம் வங்காளம் விகற்பம். உண்மையாவே இதுக்கெல்லாம் கைதட்டலாம். 56 தேசங்கிறதுக்கெல்லாம் கைதட்டலாம். அந்த அம்மாவுக்கு நீங்க கைதட்டுங்க. சரி, 60 வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். பிரப விப சுக்ல பிரமோத பிரசர்பதி ஆங்கரசி ஸ்ரீமுக பவ இவ தாதி ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்தி சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகுருது சோபகுருது குரோதி விஸ்வாவசு பரவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரம்மாதிஷ ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளியொத்தி சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரகாரி ரக்தாச்சி குரோதன அக்ஷய. உண்மையாவே மனப்பாடம் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, 63 நாயன்மார் பேர் சொல்லு. அதிபத்தர் அப்புதடிகள் அமர்நீதி நாயனார் அறிவற்றாயர் அணைநாணிய இசைநாணிய இடங்களில் நாயனார் ஏற்பை நாயனார் இளையன்குடி மாறர் ருத்ரபசுபதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏற்கோன் கலிகாமர் ஏனாதிநாதர் ஐயடிவர் கடவர்கோன் கணநாதர் கணப்புள்ளர் கண்ணப்பர் கலைய நாயனார் கலெக்டரிவர் கலசிங்கர் காரிய நாயனார் காரைக்கால் அம்மையார் குங்குளிய கலையர் குலச்சிரியார் கூட்டுவர் கலிகம்ப நாயனார் கோச்செங்கட் சோழன் கோட்பை நாயனார் சடைய நாயனார் சண்டேச நாயனார் சாக்கியர் சிறுபுலி நாயனார் சிறுதொண்ட மூர்த்தி திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்டர் யாழ்ப்பாணர். இப்போ நீங்க எனக்கு கைதட்டலாம். எதுக்கு? இருங்க நான் என்ன சொன்னேன்? நீ சொன்னதுக்கு தான். அதே எனக்கு கைதட்ட சொல்றேன் நான். இருங்க. நான் தானே சொன்னேன். உங்களுக்கு இப்படி எதுக்கு கை தட்டணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னேன் 63 நாயன்மார் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லல. தெரியும். சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்லல. இப்போ எப்படி நீ சொன்ன? நீ அதை சொல்ல வச்சனா? அதுக்கு தான் என்னைய சொல்ல. நான் ஒண்ணு எப்படி அந்த 64 கலைகள் பேர் என்ன சொல்லுங்க? என்ன நீ சொல்ல வச்சிட்டீங்க? 63 நயனார்மார்கள் சொன்னாங்கல்ல. இப்போ நீங்க உங்க 64 கலைகள் சொல்லுங்க. 64 கலை தானே சொல்லிட்டு போறேன். எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனா சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணுவ? இந்த அம்மா மட்டும் சொல்லலாமா? 63 நாயன்மார்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லலாமா? அப்ப 64 கலைகளை இந்த அம்மா கேட்டவனா நான் பதில் சொல்லணுமா? எப்படி நான் சொல்ல முடியாதுங்கிறேன் நான். உங்களுக்கு தெரியும்.
தெரியும் எனக்கு. ஆனா ஆனா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதானே? சொல்ல முடியாதே. சரி விடுங்க. அப்புறம் நான் விடு. தட்டுங்கள். என்னம்மா உள்ள போக சொல்ற? அவ்வளவுதான். தெரியாதுன்னா உள்ள போக சொல்ற? சொல்ல உள்ள ஏய் ஏமா உள்ள போக சொல்லதுப்பா. தெரியாதுன்னா தெரியாது. தெரியாது. அப்படிதான் சொல்ல சொல்லிச்சா? தெரியும்னு சொன்னேன். சொல்ல முடியாதுனே. பரவாயில்ல விடுங்கன்றுச்சு. அப்படிதான் சொன்னால உள்ள போக சொன்ன மாதிரி இருக்கு. தட்டுங்கள். திறக்கப்படும். கேளுங்கள். கிடைக்கப்படும். தேடுங்கள். கொடுக்கப்படும். தட்னா. திறக்கணும். தேன்னா. கிடைக்கணும். கேட்டா. பதில் வரணும். வரும். சரஸ்வதிக்கு அமைந்தது. வெண்தட்டு. மகாலட்சுமிக்கு அமைந்தது. செந்தட்டு. சக்திக்கு அமைந்தது. பொன்தட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டு. ஒரு தட்டு இருக்குல்ல. ஆமா. ஆயக்கலை 64லும் ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பொழிங்க உள்ளவாள் என் உள்ளத்துள்ளே பாங்க வராது இடர்ன ஆயக்கலை 64க்கும் அதிபதி யாரு? கலை